அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம இப்படி பிதாவே இந்த காலை வேளையிலும் ஆராதனை ஆசீர்வாதம் ஆண்டவரே. இந்த உபவாச நாள் 10வது நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். அற்புத அதிசயங்களை காணப்படும் ஆண்டவரே. மட்டும் எடுத்து வந்து தேவனுக்கு நன்றி. அப்பா, இந்த நாளில் பாடுகிற பாடல் ஜெபங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து எங்களுடைய வேண்டுதலை கேட்டு பதில் தரும்படி நோக்கி பார்க்குறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கும் நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நம்ம கொடுக்குற பாடலை பாடி தேவனை நாம் மயப்படுத்துவோம். 360வது பாடலை பாடி உதறித்தழு தூக்கி எறிந்திடு அழுத்தும் சுமைகளை பட்டும் பாரங்களை இனம் அழுத்தும் சுமைகளை பட்டும் காரங்களை உதறித்தழு தூக்கி எறிந்திடு அழுத்தும் சுமைகளை பட்டும் பாவங்களை உன்னை அழுத்தும் சுமைகளை என பட்டும் பாரங்களை பொறுமையுடன் நீ ஓடு நேசரின் மேன்மையோடு. பொறுமையுடன் நீ ஓடு நேசரின் மேன்மையோடு. உதறித்தழு தூக்கி எறிந்திடு அழுத்தும் சுமைகளை என பட்டும் பாரங்களை. மேகம் போன்ற திரள் கூட்டம் பரிசு பெற்று நிற்கின்றன. மேகம் போன்ற திரள் கூட்டம் பரிசு பெற்று நிற்கின்றன. முகமலர்ந்து கையசைத்து வா 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 என்கின்றன. ஓடி வா என்கின்றன. பொறுமையுடன் முகமலர்ந்து கையசைத்து வா வா என்கின்றன. ஓடி வா வா என்கின்றன. பொறுமையுடன் நீ ஓடு ஈஸ்வரின் கண்வைத்தோடு. பொறுமையுடன் நீ ஓடு ஈஸ்வரின் கண்வைத்தோடு. உதறித்தள்ளு தூக்கி எறிந்திடு அழுத்தும் சுமைகளை பட்டும் பாரங்களை. உன்னை அழுத்தும் சுமைகளை என பட்டும் பாரங்களை உதறித்தள்ளு தூக்கி எறிந்திடு அழுத்தும் சுமைகளை பற்றும் பாரங்களை. அவமானத்தை எண்ணாமல் சுமந்தாரே சிலுவைதனை. அவமானத்தை எண்ணாமல் சுமந்தாரே சிலுவைதனை. அமர்ந்து விட்டார் அரியணையில் அதிபதியாய் அரசனாய். அமர்ந்து விட்டார் அரியணையில் அதிபதியாய் அரசனாய். பொறுமையுடன் நீ ஓடு நேசரின் கண்வைத்தோடு. பொறுமையுடன் நீ ஓடு நேசரின் கண்வைத்தோடு. உதறித்தள்ளு தூக்கி எறிந்திடு அழுத்தும் சுமைகளை பற்றும் பாரங்களை. உதறித்தள்ளு தூக்கி எறிந்திடு அழுத்தும் சுமைகளை பற்றும் பாரங்களை. நமக்கு வந்த எதிர்ப்பெல்லாம் தாங்கிக் கொண்ட இரட்சகரை. நமக்கு வந்த எதிர்ப்பெல்லாம் தாங்கிக் கொண்ட இரட்சகரை. சிந்தையில் நாம் நிறுத்தினால் சோர்ந்து நாம் போவதில்லை. சிந்தையில் நாம் நிறுத்தினால் சோர்ந்து நாம் போவதில்லை. பொறுமையுடன் நீ ஓடு நேசரின் கண்வைத்தோடு. பொறுமையுடன் நீ ஓடு நேசரின் கண்வைத்தோடு. உதறித்தழு தூக்கி எறிந்திடு அழுத்தும் சுமைகளை பற்றும் பாரங்களை. உன்னை அழுத்தும் சுமைகளை பற்றும் பாரங்களை. உதறித்தழு தூக்கி எறிந்திடு அழுத்தும் சுமைகளை பற்றும் பாரங்களை. ஆண்டவர் கொடுத்த பாடலை பாடணும். கொடுக்குற வேத பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 100 ஸ்தோத்திரம் சங்கீதம். பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்க. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தர் தேவன் என்று அறியுங்கள். நாமல் அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களின் அவர் மேய்ச்சல் நாடுகளுமாய் இருக்கிறோம்.
அவர் வாசல்கள் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று இன்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நல்ல ஒரு வேத பகுதி ஆண்டவர் கொடுத்தார். தலைமுறை தலைமுறைக்கும் உள்ள ஆண்டவர் அவருடைய உண்மை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். 33 கோடி தேவர்களுடைய இருக்கிறது மத்தியில் ஸ்ரீயின் வயிற்றில் பிறப்பார் என்ற வேத வசனத்தின்படி பிறந்தார். பரிசுத்த ஆவியினால், அது கடவுள், அவர் ஆவியின் ரூபமாக எடுத்து பிறந்தார். யோவான் 3:16 சொல்லும் பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கணும், அதன்படி ஒரே பேரான குமாரனாக இந்த உலகத்தில் அவதரிக்கும்படி கடவுள் மனுகுல வேடம் எடுத்து வந்தார். அவர் உண்மையான தேவன், தலைமுறை தலைமுறைக்கு நமக்குள்ள ஆண்டவர். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்திற்கு வந்தாரோ, பாவம் பெருகின இடங்களிலே முந்தின ஆதாம் பாவம் செய்து தேவன் சிருஷ்டித்த ஆதாம் பாவம் செய்தான். ஆகவே அவன் பாவம் செய்து அந்த பாவத்தினால் உண்டான விளைவை பிந்தின ஆதாமாக இயேசு கிறிஸ்து ஆவியின் ரூபமாய் பிறந்து வந்து மாம்ச உருவெடுத்து வாழ்ந்து நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறதற்கு அவர் தன்னை அர்ப்பணித்தார். குறிப்பாக நேற்றைய தினத்தில் நான் பார்க்கும் பொழுது ஆஷ் வெட்னஸ்டேன்னு சொல்லுவார்கள். அந்த புதன்கிழமை சாம்பர் புதன்கிழமை என்று சொல்லுவோம். பலர் பல விதத்திலே பேசுவார்கள். அதன் அடிப்படையில் கூட அந்த வசனத்தை நாம் நினைவு கூறும் பொழுது ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகிறார். சங்கீதம் 99 நேற்றைக்கு நாம் வாசித்தோம். ராஜரீகம் பண்ணுகிறார். ஜனங்கள் தத்தளிப்பாக அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார். பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். பாருங்க, அவர் நீதி உள்ளவர், அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர். ஒரு செயல் கூட அவரை அடக்கி வைக்க முடியாது. பூமி கூட அடக்கி வைக்க முடியவில்லை. பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய வாழ்வுக்காக நமக்காக இரத்தம் சிந்தி சிலுவையிலே அவர் இரத்தம் மாறித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து ராஜரீக கூட்டமாக இருக்கிறார். நேற்றைய தினத்தில் நாம் அதுதான் பார்க்கும் பொழுது முதல் நாள் புதன்கிழமை 1ஆவது நாள் இயேசு கிறிஸ்து ராஜரீகம் பண்ணுகிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சீயோனில் பெரியவராக இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒரு தேவனை தரிசிக்க முடியாது என்பதை பார்க்கிறோம். அவர் பரிசுத்தம். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த நாட்களில் அவர் கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பருவத்தினராக பணிய நம்முடைய பாவங்களுக்காகத்தான் அவர் நேற்றைய தினத்தில் அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவர் நம்முடைய பாவம். அவர் பரிசுத்தர். சொல்லும் பொழுது நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராகிருங்கள் என்று சொல்லப்படும். ஆண்டவர் பரிசுத்தர். நம்மை அந்த வழியில் அவர் பார்க்கும் பொழுது நாம் இந்த நாட்களில் பாவம் செய்து செத்துப்போன நம்மை தூக்கி நிறுத்தி பரிசுத்தராக்குறதற்காக சிலுவையில் அடிக்கப்படுகிற நாளாக நேற்றைக்கு அந்த நாளாக முதல் அவர் விசாரணையிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பாடுகளுக்கு வருவதற்கு ஏற்ற ஆளாக நேற்றைய தினத்திலிருந்து தொடர்ந்து வருகிறது. இன்றைக்கு 2ஆவது நாளாக அவர் நமக்காக நியாய சங்கத்துக்கு முன்பாகவும் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அதாவது சொல்லும் பொழுது அவமானத்தை தாங்காமல் சுமந்தாரே சிலுவைதனை அமர்ந்து விட்டார் அரியணையில். ராஜரீகம் பண்ணுகிற பாருங்கள், நமக்காக அவமானம் தாங்காதபடி சிலுவை சுமந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜரீகம் பண்ணுகிறார், நம்மை ராஜரீகம் பண்ண வைக்கிறார். நம்ம ஒரு ராஜரீக ஆசிரிய கூட்டமாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய அதிசயமாக இருக்கிறது.
ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி ஆகுவேன். அவர் நமக்கு தஞ்சம் கொடுக்கிறவர். நாளில் கூட தேவனுக்கு சித்தமான காரியங்களை தேவன் நடப்பிப்பாரா. நம்முடைய குறைகளை எல்லாம் அகற்றுகிறோம், நம்முடைய செயல்களை எல்லாம் அகற்றுகிறோம். நீதியின் சூரியன் என் மேலே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, மகிமையானவர், மகிமைப்படுத்துகிறோம். வாசல்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்தவரை துதி. நாமம், கர்த்தர் நாமம் என்பது உயர்ந்த நாமம். இயேசு நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம், விலையேறப்பெற்ற நாமம், இரத்தம் சிந்தி மீட்டெடுத்த நாமம், பாவிகளுக்கு வாழ்வு கொடுக்க வந்த நாமம், நம்மை பரிசுத்தப்படுத்திய நாமம், நம்மை பரலோக சீயோனுக்கு கொண்டு செல்லுகிற நாமம் இயேசுவின் நாமம். இந்த நாளிலே நம்மை நிதானித்து நம்முடைய வாழ்க்கையை இயேசுடைய கரத்தில் கொடுப்போம். அவருடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது அவருடைய மகிமையை நாம் காண முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனந்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆனந்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். பெரிய ஆண்டவர், அதிசயத்தை செய்கிற ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் அற்புதம் செய்வாராக. செபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்மை நோக்கி பார்க்குறோம். இந்த காலை வேளையிலும் எங்கள் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் எங்களுக்கு நீ இரக்கம் பாராட்டுறதுக்காக உமக்கு சோதரன். இயேசு கிறிஸ்துவின் நாமம் விலையேறப்பெற்ற நாமம், மகிமை நிறைந்த நாமம், அதிசயங்களை செய்கிற நாமம், அற்புதங்களை நிலைநாட்டுகிற நாமம். ஆண்டவர், தேவன் செய்த ஒவ்வொரு மகத்துவங்களையும் உணர்ந்து செயல்பட கிருபை தருவீராக. இந்த நாள் கூட எங்களுடைய செபித்து ஜெபத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உடைய உபவாச நாட்களின் 10வது நாளாக உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எல்லா மகிமையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். எங்களுக்காக ஜீவனை கொடுக்க நியாயஸ்தலத்தில் நிற்கிறேன். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறேன். எங்களுக்காக எங்களையும் சிங்காசனத்திலே வீற்றிருக்க, படுகொலிலே பாதாளத்திலே தள்ளிவிடாதபடி, எங்களுடைய துரோகத்தினாலும் செயல்களினாலும் நாங்கள் நரகத்துக்கு சென்று விடாதபடி, எங்களை மீட்டெடுக்கும்படி நீ இந்த பூலோகத்தில் வந்து அவதாரம் எடுத்து, மனித அவதாரம் எடுத்து வந்தீரே. உமக்கு மகிமையும் கனவும் செலுத்துகிறோம். சாத்தானின் சதிகளை தகர்த்தெறிகிறோம். சாவின் குறை ஒடிக்கிறவர், சீன சிலுவையை சுமந்தவர் எங்களுக்காக. இல்லாவிட்டால் நாங்கள் இந்த நாளிலே மீட்பு பெறாமல் சிலுவையின் கீழே அல்லவோ இருந்திருப்போம். பாவத்திலே கிடந்திருப்போமே. பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவர் அல்லவோ, பரிசுத்த வாழ்வை தந்தவர் அல்லவோ, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமானவர், மகிமையின் ராஜரிக கூட்டமாக இருக்கிற எங்களுக்காக கூட்டமாக வழிநடத்த வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கட்டுகள் இடையூறுகள் உங்கள் பத்திரங்கள் எல்லாவற்றிலும் நிலைத்து நிற்க கிருபை தருவீராக. சாத்தானின் சதிகளை உடைத்தறியும். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீர் ஆண்டவர். சர்வ சிருஷ்டியை நீ காப்பவர் ஆண்டவர். சகலத்தை நீ புதிதாக்குற தெய்வம் ஆண்டவர். வாழ்நாளெல்லாம் கழிவுண்டு மகிழும்படி, வாழ்நாளெல்லாம் கழிவுண்டு மகிழும்படி இந்த எங்களை நீ வழி நடத்துகிறதுக்கு ஆயுஷ்வாதர். குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் தலைவர்களுக்காக செபிக்கிற ஒரு நாளாக செபிக்கிறோம். தலைவர்களை நீர் எடுத்து ஆசீர்வதி. கிருபையினாலே ஓடி மறைக்கும்படி செபிக்கிறோம். குடும்ப தலைவர்கள், தலைவிகள், சபையின் தலைவர்கள், தலைவிகள், தேச தலைவர்கள், தலைவிகள் எல்லாருக்குள்ளும் தேவ மகிமை இறங்கட்டும்.
சமாதானத்தின் தேவன் வாசம் பண்ணுகிறார். சாத்தானை காலங்களில் மிதித்தவரான். நன்றி அப்பா. வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இன்று வியாதியிலிருந்து சுகந்தார். எங்களை உம்முடைய கிருபையினாலே மறைத்து இன்று வியாதியிலிருந்து சுகந்தார். வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளை மீட்டெடுத்து உம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும்படி செபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனுடைய ஆழங்கள் மகத்துவத்தை நாங்கள் உணர்ந்து எங்கள் அப்பா இயேசுவை உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். நீர் இல்லாத வாழ்வு எங்களுக்கு ஒரு வாழ்வாகுமா? இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்வு எங்களுக்கு ஒரு வாழ்வாகுமா? இல்லை ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து உள்ள வாழ்வு தான் எங்களுக்கு ஒரு வாழ்வு. இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்வு வாழாகும் வாழ்வு இல்லையப்பா. எங்களை நீ வழி நடத்தும்படி செபிக்கிறோம். வானத்தையும் பூமியும் அண்ட சராசங்களையும் படைத்தவரே, உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். காலை நேரத்தில் நிறங்களோடு இருந்து எங்களை நடப்பிக்கிறவருக்காக ஸ்தோத்திரம். அதிசயமான காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். சாவின் கோலொடிந்து தடுப்பு சுவர் இடிந்து ஆமாண்டவர் எல்லா குறையும் உடைத்தெறிகிறவர், தடுப்பு சுவர்களை உடைக்கிறவர் ஆண்டவர். சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழ் மிதிக்கிறவர் ஆண்டவர். சமூகமே என் பாக்கியமே ஓடி வந்தேன் உமை நோக்கிட உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. உம் சமூகமே என் பாக்கியமே ஓடி வந்தோ உமை நோக்கிட உமை நோக்கிட உம் குரல் கேட்க உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா, உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா. இயேசுவே, ஒரு கோடி செல்வங்கள் எங்களை தேடி வந்தாலும் உமக்கு ஈடாகுமோ ஆண்டவரே? உமக்கு ஈடாகுமோ? ஈடாகாதே அப்பா, உமக்கு ஈடாகாதே ஆண்டவரே. எல்லாம் தேடி வந்தாலும் உமக்கு ஈடாகாது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனுடைய ஆழங்களை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி வெற்றி ஆண்டவரே. சேனைகளின் தேவன் ஆண்டவரே, இந்த நாள் எங்களுடைய உபவாச நாட்களில் கூட ஏழைகளுடைய செபத்திற்கு நீ பதில் தருகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. வியாதியில் இருக்கிற பிள்ளைகளை வியாதியிலிருந்து விடுதலை தாரும். என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் தருவேன்னு சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளை வியாதியிலிருந்து சுகம் தருவீராக ஆண்டவரே. துயரத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் பாரத்திலும் கண்ணீரிலும் கவலையிலும் இருக்கிறவர்களை அதிலிருந்து மீட்டுக் கொள்வீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை நீ கட்டளையிடும்படி செபிக்கிறோம். வேலை வசதிகளை கொடு. வேலையில் அதிகாரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இது மாத்திரமல்லப்பா, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை கட்டளையிடும். பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். குறிப்பாக நாங்கள் இன்றைக்கு போதைகளுக்கு அடிமையாக இருக்கிறவர்களுக்காக செபிக்கிற நீர் எங்களுக்கு செபிக்கும்படி எங்களோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. போதைக்கு அடிமையாக இருக்கிறவர்களை மீட்டுக் கொள்வீராக. போதையிலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே. போதையிலிருந்து மீட்டு அவர்களை மீட்டு நம்முடைய மகிமையின் ராஜ்யத்தை தரும்படி செபிக்கிறோம். நாங்கள் போராடி கேட்குறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த தரிசனத்தின்படி ஒரு பாட்டில் தண்ணீர், ஆமாண்டவரே, ஒரு பாட்டில் தண்ணீரில் என் தேவன் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறீரப்பா. மக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் கிருபையாக இறங்கி உம் சமூகத்து அப்பங்களை பசிக்க வைத்த கிருபைகளுக்காக மக்கு ஸ்தோத்திரம். கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமம் உயர்ந்த நாமம். இயேசு கிறிஸ்து நாமம்
நாமம் பெரிய நாமம். அற்புதர் இயேசு கிறிஸ்து அதிசயமானவர், அதிசயமானவர், அன்பானவர். ஆமாண்டவரே, இந்த நாட்களில் நடப்பிப்பீராக, நடப்பிப்பீராக ஆண்டவரே. சத்ரு கோரட் பில்லிசுனிய கட்டுகளில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கட்டுகள் பொழுது ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே திருமண வாழ்க்கையை நடக்க விடாதபடி, நல்ல உயரிய வேலை செய்ய விடாதபடி, இன்னும் அவருடைய எதிர்காலங்களில் எதுவும் படிக்க விடாதபடி, முயற்சிக்கிற தோல்வியை கொண்டு வருவதற்கு, வீழ்ச்சியை கொண்டு வருவதற்கு செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா பில்லிசுனிய கட்டுகளின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அழிக்கப்படுவதாக. சதிகள், சாபக்கட்டுகள் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே நீங்குவதாக. சாத்தானின் சதிகளை தகர்ப்போம். நீ இயேசுவுக்காய் வாழ. எல்லா சதிகளையும் 33 கோடி எல்லா ஏவல் பிசாசுகள், சேத்தாவிகள், சத்தராதிகான்சி சாலரினி குச்சாபால ಆತ್ಮೀಯಲೋರು ಹಾಂತೀನಿಯ ಹೆಕರೇರಿ ಉಸ್ಸು ಮೇಲೆ ಹುಟ್ಮಲ ಹಾಂತೀನಿದಿಲ್ಲ ಡಕರ್ರಮನದಿ ಕರ್ರವನ್ ಕರ್ರನಿದಿಲ್ಲರವನ್ ಇವನು ಮೌನಿಗೆ ಮಟ್ಮರದಿ ಸಮರ ಎಲ್ಲ ಕ್ರಿಯೆಗಳು, ಎಲ್ಲ ಕ್ರಿಯೆ ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை ஊற்றுவீராக. ஆவியின் மகிமையை ஊற்றி சுற்றறிக்க செய்கிற கிருபையின் தேவனே சகத்தீனதி கூரன் கிரை சொல்லி போறான் குர ಶಕುರನಿದ್ದಾರೆ ಶಿಖರ ಮಾಟಿರಿ ಏಲಿ ಹೋತಿನಿ ಮಾದಿ ಹಾಂತನೇ ಇದರ ಹಾತಿನ ಶಗರನಿದಲರ ಗಂಟಿಯ ಅಹೂರ ಗನೆ ಬೀದಲ ಸಕುರ ಮಾವುಚೀಕನ ಮೌಶಗಲ ಹಣ್ಕಿನೋ ರಯ್ಯಾಲ ಮೊಕ್ಕರಂ ವರೆಲ್ಲ ಬಿಲಿಸನಿ ಆವಿ ಕಟ್ಟುಗಳು ಏಕರ ಅರಿವಿದಲ ಮೌರಾಣ ಕಟ್ಟಿ ಚಕ್ಕಲದಿ ರಬಿಗಳದಾಗ ಶಂಕರದಿದಲ ರಮನಿಮರಾಮ ಕೃಷ್ಣನಿಯಾರ ವಶಿಷ್ಠ ஆவிகளெಲ್ಲ பூர்விச்சு அப்படின்னு பீக்கரமனி சக்கலையோ எங்களுக்கு விரோதமாக கூடிய குடும்பங்களுக்கு விரோதமாக திருமணமாக விடாதபடி, வேலை செய்ய விடாதபடி, உயர்வுகள் விடாதபடி, தீய கட்டுகளிலும் பாவ சேரிகளிலும் விழுந்து அழியத்தக்கதாக பாதாளத்துக்கு ஏற்ற கிரிகளை தோண்டி விட்டு வருகிற எல்லா சதிகளையும் சூனியத்தின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தஞ்சயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தஞ்சயம் சகலத்தையும் இப்பொழுது 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாத்தையும் பாதாளத்துக்கு அனுப்பிவிடும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விடுதலை 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 சமாதானத்தை தருகின்ற தேவனே, சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், சாத்தானின் பிடியில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதிலிருந்து விடுதலை, பில்லிசூனிய கட்டுகளிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை. ஓ நாய் வாத இயேசு கிறிஸ்துவ நாமத்தில், இயேசு கிறிஸ்துவ நாமத்தில், உன்னை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நீ செயலிழந்து போவாது. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் செயலிழந்து போ. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் செத்த இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கட்டுகிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில். ஆமேன் ஆமேன் ஆமேன். தேவன் நல்லவர். ஆண்டவரே, இனி என்ன நீ நக்கானாஜி ஷாலாக்காரன அவையானவர்கள் ஏனியோ ஹம்போலியோ ஷகலியா. ஓ ஆமே, ஹalleluya ஹalleluya ஆமென். தேங்க்யூ. என்ன ஆண்டவரே, ஜித்தம் போல எங்களை நடத்தும். சத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே விட்டு வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீ என்ன ஆண்டவர், ஒரு வழி அடையும் பொழுது புது வழியை திறக்கிற தேவனாண்ட, எங்களுக்கு புது வழியை திறந்து தருகிற தேவனாண்டவர். ஒரு வழி அடையும் பொழுது புது வழியை திறந்து எங்களை அமே நன்றி நன்றி நன்றி. விடுதலையே சுவாதீன விடுதலையே விடுதலை 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 பெற்றேன் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் விடுதலை பெற்றேன். சகல திருத்தணங்களை கட்டுகளை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஒரு எல்லாவற்றையும் நம்ம பாதாளத்துக்கு அனுப்பிவிட்டார். இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தார். ஜெயம் எடுத்தார். வெற்றி சிறக்க பண்ணதுக்காக ஸ்தோத்திரம்.
இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த நாளில் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் அவசான இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து காட்டுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.